குயின் ஃபேஷன்ஸ் ஸ்ரீமுஷ்ணம். வணக்கம். இன்றைக்கி ஆரி ஒர்க் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். சும்மா நான் டேபிளில் தான் வச்சு போடுறேன். நம்ம ஃப்ரேம் மட்டும் நான் வச்சு போடுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமை இந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக இருக்கணும். கிளாத்து நல்லா டைட்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் அழகாக வரும். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கணும். எடுத்துட்டு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அந்த மாதிரி த்ரெட்டை ஒரு 2 மடிப்பு திருகிட்டு அப்புறம் ஒரு நாட் போட்டுட்டு திரும்ப நாட் போட்டால் தான் இந்த நாட் அழகாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அதில் வந்துக்கிட்டே இருக்கும் உள்ள வெளியே. அது மாதிரி கையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது த்ரெட்டை எடுக்கும்போது மட்டும் இது மாதிரி வச்சு நம்ம மேலே எடுத்துக்கணும். பாருங்கள், எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பக்கம் திருப்பிட்டு அடுத்தது ஆப்போசிட் பக்கம் திருப்பணும். எடுக்கிறீங்க, நம்ம பக்கம் திருப்புறீங்க, ஆப்போசிட் பக்கம் திருப்பணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், த்ரெட் எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த ஸ்டிச்சஸை அந்த இடத்துல நிறுத்திக்கணும். ஒரு லைன் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கணும். கீழே அந்த முடிச்சு அந்த எண்டில் அப்படியே நின்றுக்கும். அதுக்கப்புறம் நாம் ஸ்டிச்சஸ் போடணும். ஃபஸ்ட்டு ஊசியிலேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு ஊசியை நம்ம பக்கம் திருப்பிட்டு அடுத்தது ஆப்போசிட் பக்கம் திருப்பணும். கீழே அந்த கொக்கியில் நூலை மாட்டினா போதும். நீங்கள் சுத்த வேண்டாம், எதுவும் பண்ணக்கூடாது. கீழே ஊசி விடுறோம் இல்லையா, அதில் நூலை அப்படியே சும்மா மாட்டணும். அவ்வளோதான். மாட்டிட்டாவே உங்களுக்கு அழகாக வரும். இது மாதிரி பாருங்கள், போட்டு பாருங்கள். தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் நான் காமிக்கிறேன். இது மாதிரி நாட் போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அடுத்தது பாருங்கள். இது மாதிரி இப்போ நான் செயின் ஸ்டிச்சஸ் தானே சொல்லி கொடுத்துருக்குறேன். இது மாதிரி படம் வரைஞ்சி இதுதான் உங்களுக்கு ட்ரைனிங்கு. இதெல்லாம் தான் நம்ம வரைஞ்சி பார்க்கணும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோஸ்அப்பில் போடுறேன். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். ஒரு 4-5 முடிச்சு நல்லா த்ரெட்டு போட்டுட்டு கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த நூலை அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டேன்னா அந்த முடிச்சு அந்த முடிச்சு அங்கே நின்றுக்கணும். அந்த ஹோல்ஸுக்கிட்ட மேலே வரக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா 90 டிகிரி ரேஞ்சுக்கு வச்சுட்டு கொக்கியில் மாட்டிக்கணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம பக்கம் எடுக்கிறீங்க. இப்போ பாருங்கள், எடுக்கிறீங்க, நம்ம பக்கம் திருப்புறோம், அடுத்தது ஆப்போசிட் பக்கம் எடுக்கிறோம், நம்ம பக்கம் திருப்புறோம், ஆப்போசிட் பக்கம். இது மாதிரி போட்டுட்டு வாங்க. கீழே த்ரெட்டை சுற்றக்கூடாது. அப்படியே கொக்கியில் சின்னதாக அப்படி மாட்டணும். அவ்வளோதான் பண்ணணும். வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. அதில் நீங்கள் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் படம் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறையா போட்டு ட்ரைனிங் தான் அது. நம்ம அதை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஸ்பீடு வந்துடும். இப்போ பாருங்கள், முன்னாடி நம்ம பக்கம் திருப்பினீங்க, ஆப்போசிட் பக்கம். இப்போ ஆப்போசிட் பக்கம் திருப்பிட்டு நம்ம பக்கம் திருப்பணும். இப்போது எண்டு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது நாம் ட்ரைனிங்க்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அப்படியே என்ன பண்ணுறீங்க, சின்ன சின்னதாக நம்ம போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட்டுன்னா என்னை கேளுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டிச்சோடு நான் உங்களை கவனிக்கிறேன். இது ஆரி ஒர்க்கு ஸ்டிச்சஸ் மட்டும்தான்.
அடுத்தது வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோ போடுறேன், பாருங்கள். பாருங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு வரும். அடுத்த ஸ்டிச்சோட நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வணக்கம்.